விதமான மலர்களை பறித்து வந்து உன் அன்பு தேவியாகப்பட்ட கன்னிவள்ளி தங்களுடைய பாதத்திலே பன்னீரால் கழுவி வட்டாளையா தான் துடைத்து நான் மலரடி போட்டிருக்கிறேன் மன்னா. அப்படியாக இருந்திட்டாலும் அரண்மனையில் இருக்கும் மனைவியை சீக்கிரம் அழைத்து வர செய்திதான் என்ன சுவாமி. அன்பளிப்பு செய்துள்ளார். அவர் மட்டுமல்ல, நாடகத்தை கண்டுகளிக்கின்ற அனைவற்ற பொதுமக்களும் நோயற்ற வாழ்வு பிறவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு கால வாழ வேண்டி கலைச்சின் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். அரண்மனை என்ற தேவை எதற்காக அழைத்து தேவி எனக்கென்று நேரற்ற எதிரிகள் யார் என்றால் என் தாய்மாமன் வர்க்கம். யாரு? தேவி என் தாயாதி வர்க்கம், என் தாய்மாமன். யார்? அந்த சூரபக்தன். சரி, அந்த சூரபக்தனாகப்பட்ட என் தாய்மாமன் அவரை மாற்றி வடித்து விட்டார். யார்? அந்த தேவர்கள். அதனால அந்த தேவர்களை பலிக்கு பலி வாங்க வேண்டும். அந்த தேவாதி தேவரெல்லாம் சிறைபிடிக்க வேண்டும். அதனால் உன்னிடத்தே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நானும் என் அண்ணனும் கலந்து உரையாடி விட்டு அந்த தேவர்களை சிறைபிடிக்க போக வேண்டும்.
அனைத்து வேடங்களும் ஆமா. அன்பளிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னமோ போனாலும் தங்கமுகமாக அமையணும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சபாவந்தனம். யாரு வார்த்தை? அந்த பொல்லாத தேவர்கள் உங்களை கண்டாலே கண்டுட்டார்கள். ஆனா உங்களை கொல்லாமல் விடுவாரா? அந்த தேவர்கள் என்ன படிக்கிறாங்க? ஏண்டி நான் யாரு? என் பணம் தெரியா பேசிக்கிறியா? ஏங்க உன் பணம் கரையா இருக்குது? என் தீரமன்ன தீரமன்ன புதகவராக்கிறவன்ன என் முன்னாடி போறதுனால நான் கொஞ்சமா ஒரே ஒரு விஷயம். ஆமா இப்படி போயிட்டா நான் கலர் கலரா புடவை கட்ட முடியுமா? இப்படி எல்லாரும் பொட்டு வைக்க முடியுமா? காலையில போட முடியுமா? ஐயோ எனக்கு பூ வைக்க முடியுமாடி? அப்ப பெருசு எத்தா பரவாயில்ல. அப்புறம் பூ மட்டும் தான் முடியும். ஆமா என்னங்க முன்ன வச்ச கால வைக்கிறதா இது மையம் தலைவல வேண்டாம் அறிய மாட்டேன் என்பார்கள். அரக்க குணத்தே பிறந்தவள் யாரால வெல்ல முடியும்? ஆண்டவா வெல்ல யாரால முடியாது? பார்த்து பலமாக சென்று வாருங்கள். என்று சொன்னால வார்த்தை சொல். தாங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று சபா பணிமீது விடுவித்து காத்துக் கொண்டிருப்பேன். அப்படியே ஆகட்டும். அண்ணே தேவி அதுக்கு போய் உள்ள முடியுமா? பார்த்து பலமாக சென்று வாருங்கள். ஆகட்டும். ஓய் அந்த தேவாலயம் 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 சிறைபிடிக்க வேண்டும் என்று என் தேவனுக்கு விடுவித்து விட்டு இப்ப எங்க போகணும்? பாட்டு கடைக்கு குடிகார கத்தாவோட இளவு போக மாட்டேன். எப்படி குடிக்காரங்க கேட்டாலும் நீ போவ நீயே குடிச்சிட்டு அப்படி இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கின்றா யாரு? அண்டகாசுரன். அவரை அழைத்து அவரிடத்தே ஆலோசனை கேட்டுவிட்டு அந்த தேவாலயால யார் முதல்ல சிறப்பிக்கணும்? நானும் போட்டுமா எங்க அண்ணன் போலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும். அதனால் எங்க அண்ணன் எடுத்து வா. அதே நேரத்தில் தாருமோட சூரனா வந்தவர் தன் அண்ணனாகப்பட்ட கண்ணகா சூரனா கண்ணகா சூரன் தருவார் அவரை